அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஆட்சென்ஸ் வந்து 45 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த $60க்கு அப்புறம் வந்து $10லேயே வந்து நமக்கு வந்து ஆட்சென்ஸ் வந்துரும். நம்ம அத பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில நான் வந்து 45 நாள் வந்து மிஸ் பண்ணிட்டேன். 45 நாளுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஆட்சென்ஸ் வந்து அப்ளை பண்ணேன். மானிடைசேஷன் கேன்சல்னு வந்துட்டு ஏறுன டாலர் ஃபுல்லாமே போயிருச்சு. அப்புறம் வந்து ஆட்சென்ஸ் கேன்சல் அப்படின்னு வந்துட்டு அப்புறம் நான் வந்து ஆட்சென்ஸ் வந்து லிங்க் பண்ணேன். லிங்க் பண்ணி வந்து நான் வந்து லிங்க் பண்ணேன். அதில் வந்து நம்ம வந்து ஆட்சென்ஸ் வந்து லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு வரும். நமக்கு வந்து மெயில் வந்துடும், வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். முன்னாடியெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பின்கோடு அந்த மாதிரி வரும். இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு மொபைல்லே வந்து யூடியூப்ல நியூ அப்டேட் மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஆட்சென்ஸ்லாம் கொடுத்தேன். பேங்க்கு போய் ஷிப் கோட் நம்பர்னு ஒன்று கேட்டு அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதில் வந்து என்ன அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட். அப்புறமா ஆட்சென்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஆட்சென்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட், அந்த கூகுள் ஆட்சென்ஸ் வந்து நமக்கு வந்து கூகுள் அந்த அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஆட்சென்ஸ் கொடுத்த 2 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு கேட்கும். அந்த அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷிப் கோட் நம்பர் வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா ஷிப் கோட் நம்பர் நம்ம பேங்க்கில் போய் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பேங்க்கில் போய் ஷிப் கோட் நம்பர்னு கேட்டால் அவங்க தந்துடுவாங்க. நம்ம அதில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நான் வந்து பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா வந்து நான் 2 வருஷம் சேனல் ஆரம்பித்ததில் எனக்கு வந்து 3 அடி, கரெக்டாக 3 அடி விழுந்துருச்சு. 3 அடி என்ன அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட், மானிடைசேஷன் கேன்சல், அப்புறம் வந்து அது ஒரு இது. லாஸ்ட்டில் வந்துட்டு டாலர் வந்து ஆட் ஆகாமலே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அது ஒன்று பிரச்சனை. ஆட்சென்ஸ் கேன்சல் ஆகிட்டு எல்லாமே பிரச்சனையாயிட்டு. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இதுக்கப்புறம் தான் டாலர் எல்லாமே $100 ஏறிட்டு டாலர் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சது. நல்லபடியாக